நண்பர்களே, இன்று பல பெற்றோர்கள் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வியை பற்றி பேசப் போகிறோம். என் குழந்தைக்கு அடிக்கடி சளி, இருமல் வருகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான அறிகுறியா? பொதுவாக குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் வருடத்திற்கு சில முறை சளி, இருமல் வருவது இயல்புதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயதில் அவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலம் இன்னும் முழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அடிக்கடி சளி, இருமல் வருவது, காய்ச்சல் மீண்டும் மீண்டும் ஏற்படுவது, தொற்று வந்தால் குணமாக அதிக நாட்கள் எடுத்துக்கொள்வது போன்றவை இருந்தால் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. அதேபோல் குழந்தை சத்தான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது, போதுமான தூக்கம் இல்லாதது, தண்ணீர் குறைவாக குடிப்பது போன்ற காரணங்களாலும் உடலின் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படலாம். அதனால் குழந்தைகளுக்கு தினமும் சத்தான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், போதுமான தண்ணீர் மற்றும் நல்ல தூக்கம் கிடைப்பது உறுதி செய்ய வேண்டும். கைகளை சுத்தமாக கழுவும் பழக்கத்தையும் சிறு வயதிலேயே கற்றுக் கொடுங்க. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சளி, இருமலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு என்பதை குறிக்காது. ஆனால் அது அடிக்கடி ஏற்பட்டு குழந்தையின் அன்றாட வாழ்க்கையை பாதித்தால் காரணத்தை கண்டறிந்து சரியான ஆலோசனையை பெறுவது முக்கியம். உங்கள் குழந்தையின் உடல் நலத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாமதிக்காமல் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர்சத்திரம். நன்றி.